ஹலோ கைஸ், நீங்கள் அனார்ச்சோ கேபிட்டலிசம் நான் பார்ப்போம். இந்த டேர்மை வந்து 1950 அமெரிக்கன் லிபரலான முர்ரே ராத்பர்ட் அப்படிங்கிற வந்து இது காயின் பண்ணார். ஸோ கேபிட்டலிசம்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் லேயர் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருக்கும், ஸோ அது வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து ஃப்ரீ மார்க்கெட் இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த உலகமே இப்போதைக்கு இயங்கிட்டு இருக்குது. ஸோ கம்யூனிசத்தை வந்து அப்படி வச்சிடலாம். பட் இப்போதைக்கு கேபிட்டலிசம் சொசைட்டி இப்படி தான் இருக்குது. பட் ஸ்டேட்டோட மேஜரான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீசிங் சர்வீஸ் கொடுப்பாங்க. அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் இந்த சென்ஸ் மிலிட்ரி டிஃபென்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட் சர்வீசிங், அதாவது அது வந்து ஜுடிஷரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயஸ்டு இல்லாமல் ஒரு அன்பயஸ்டாக செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது ரெண்டையுமே அபாலிஷ் பண்ணிடணும். ஸ்டேட்டையே மொத்தமாக அபாலிஷ் பண்ணிடணும். எல்லாமே ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அனார்ச்சோ கேபிட்டலிசம். இதுதான் அவங்களோட கோர். போலீசிங் சர்வீஸும் ப்ரைவேட் கம்பெனிஸே கொடுக்கட்டும், அதே மாதிரி கோர்ட்டும் ப்ரைவேட் கம்பெனிஸே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் அனார்ச்சோ கேபிட்டலிசம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஸ்டேட்டு. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இதில் டூப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ பணம் இன்னுமே விளையாடும். என்னை பொறுத்த வரைக்கும் அனார்ச்சோ கேபிட்டலிசம் தேவையில்லை.